கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 102 சங்கீதம் 16 வசனம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் இப்படி எழுதுகிறார்: திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல். திக்கற்றவர்கள் என்றால் யார்? கேட்பாரற்றவர்கள், தாய் தகப்பன் இல்லாதவர்கள். சொல்லுவாங்க, உன்னை அடிச்சு போட்டால் யார் கேட்பா அப்படி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் விண்ணப்பம் பண்ணால் கர்த்தரை தான் அங்கீகரிப்பாராம். உங்கள் ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டாராம். இப்போ கேட்பாரற்றவர்கள் யாராவது ஒரு காரியம் சொன்னால் ஜனங்கள் அலட்சியம் பண்ணுவாங்க. இவன் பேச்ச போய் கேட்குறியப்பா, இவனுக்கெல்லாம் யாருப்பா இருக்கா என்று சொல்லி உதாசீனப்படுத்துவார்கள். உதாசீனப்படுத்துவார்கள். நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு எந்த பேக்ரவுண்ட் இருக்காது. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணால் ஒருவர் கேட்பார். அவர் தான் கர்த்தர். அவர் நீதியோடும் நியாயத்தோடும் நியாய்ந்திருக்கிறவர். அதனால தான் இந்த உலகத்தில் எல்லா மனிதனையும் அவர் தான் உண்டாக்கினார். அதனால தான் அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி, இயேசுவே என் பிரச்சனையை பாருங்கப்பா, எனக்கு யாருமே உதவி செய்யலைன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்துடுவார். அவரே இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, நம்ம ஜெபத்தை அலட்சியம் பண்ணவே மாட்டார். நம்மளுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்காமல் இருக்கவே மாட்டார். கட்டாயம் அங்கீகரித்து நமக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களிலும் உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால் நான் ஜெபம் பண்ணா நடக்கும்னு சொல்லி நீங்கள் எந்த நேரத்துலையும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. யாராவது உங்களை எதிர்த்து வர்றாங்களா, இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்களா, இல்லைன்னா உங்களை அலட்சியப்படுத்துகிறாங்களா, பிரயோஜனம் தூக்கி எறிகிறாங்களா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக பரலோகம் இருக்குது. உங்களை உண்டாக்கின தேவன் இருக்கிறார். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் உடனே உங்கள் ஜெபத்தை அங்கீகரிச்சிருவார். உங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிச்சிருவார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. எங்கள் ஜெபத்தை நீங்கள் அலட்சியம் பண்ண மாட்டீங்க ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் நல்ல ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாரும். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு நீர்தான ஆண்டவரே. இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் ஆண்டவரை நெருக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருடைய ஜெபத்தை கேளுங்க. இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.